ஹலோ இந்த மட்டைகள் சார் அந்த அவங்க வந்து மட்டைகள்ல சார் இந்த நான் சிடபிள்யூசில சார் எடுத்துக்கிறேன். அப்ப அவங்க வந்து லீவ் ஒன்னு எடுத்து வந்திருக்காங்க. 38 கிலோ பெயருக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு அரை பேரை போட்டு வச்சிருக்காங்க சார். இது சரியா என்ன கலேஜில் வந்து எங்களுக்கு பாருங்க சார், சரியான கஷ்டத்துல நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. எஸ்டேட்ல ஒரு பொறுப்புங்கிறது இல்ல சார். எங்களுக்கு தலைவர் மாதிரி 5 சதத்துக்கு பிரயோஜனம் இல்லை சார் எங்க யூனியனோட தலைவர் மாதிரிலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நிப்பாட்டுங்க. கரெக்டானே முஸ்லீம் இதுக்கு எடுத்துட்டாங்க. நான் கேள்வியை வச்சுக்கொள்ளுங்க. இதை போகிறேன். இப்போ என்ன சொன்னால் நீங்கள் லயத்தில் இருந்து நான் எடுத்துருக்கேன்னு சொன்னால் இது லைவாக போகுது. இது அது இதுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வியை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ இது லைவ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் லைவ் போயிருக்கு. இது முடிய தான் திருப்பி லைவ் ஆகும். ரெக்கார்டிங் தானே சொல்லிட்டு இருந்தார். என்ன ரெக்கார்டிங் தானே சொன்னார்? ரெக்கார்டிங் சொன்னால் நாங்கள் 5:30 துவங்குறேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நான் ஒரு கேள்வியை போடுச்சு. நான் இங்கே மாலை இன்றைக்கி இப்போ முஸ்லீம் நிகழ்ச்சி போகுது. அதுக்குள்ள 2 விஷயத்தை காய்ச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள் ரங்கா, நீங்கள் சொல்கிற சரி. நாங்கள் திகாம்பரத்துக்கு எப்படி அடிக்கணும்னா நாங்கள் கேட்கறது வந்து லயத்திலேருந்து வந்தேன், லயத்திலேருந்து வந்தோம், லயத்திலேருந்து எத்தனை கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ரங்கா, நான் லயத்திலேருந்து வந்தோம் தம்பி, கேள்வியை போடாட்டி நாங்கள் செட் பண்ணி செய்தேன்னு கதை வரும். கொஞ்சம் மண்டையை பாவிடா உண்மையாக இந்த இது மீன் நிப்பாட்ட போகிறோம். உண்மையில் எனக்கு கேன் டூ திஸ். முஜிப் ரமனுக்கு எத்தனை இன்ஃபார்ம் பண்ணி வேறு சொல்லி அப்போ என்னது அவர் 1 மணி சமயம் தான் நீ நோட் பண்ணி வரையில என்னது அவர் எத்தனை வார்த்தை சொன்ன வர உனக்கு டைம் குழப்பாதுங்க ப்ரோக்ராம். டெலிஃபோன் கால்ஸ் 4-5 போட்டால் தான் லைவ் வந்து தெரியும். டெலிஃபோன் காலை போடாட்டி மற்றது என்ன மற்ற என்னென்ன கேள்வி இருக்கு வந்திருக்கு. அந்த கேள்வி இல்லையா உண்டு என்னென்ன கேள்வி வந்திருக்கு இது வரைக்கும்? அந்த லைன்கள்ல லைனுக்கு போயிட்டு எல்லாரும் லைனை பத்தி தான் கதைக்கிறாங்க. ஆனா நம்மள வந்து யாரும் பாக்குறது இல்ல அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணாரு. அதை போடுங்க. மற்றது இப்ப வந்த கோல் சாம்பல். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது நான் போடல. அது போடல ஒண்ணு இல்லை. இது ஆஃப்லைன் போட்டோம். அப்ப அதை ஃபர்ஸ்ட் கலர் போடுவோம். இப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ரங்கா லயத்தில் நீங்கள் நல்ல கேள்வி. இன்றைக்கு பாருங்க திகாம்பரத்தில் லயத்தில் ரமேஷ் இருக்கா. இன்னும் ரமேஷ் திகாம்பரத்தில் ரமேஷ் லயத்தில் ரமேஷ் இருக்கிறாரு எங்களை அமைச்சராகினவர். ஆனால் திகாம்பரம் அங்கே இல்லை. நான் லயத்தில் வந்து நான் மறையாலாம் இருக்கிறேங்க. மகாராஷ்டிரப்படுத்த நான் கொழும்புல வந்து இருக்கிறேங்க. எங்களோட ராம் லயத்தில் அங்கே இருக்கிறாரு. கணபதி கனகராஜ் அங்கே இருக்கிறாரு. டேர் எங்கட வெட்டரார் மகாராஷ்டிர உறுப்பினர் பிலிப் குமார் அவர் ராங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மட்டாக்களை பாருங்கிறாங்க. திகாம்பரம் கொண்டு உதயா 100 இருந்ததே இல்லை. எந்த லயம் மட்டும் யாருக்கே தெரியாது. திகாம்பரத்தில் இன்றைக்கு ரமேஷ் இருக்கா இல்ல ரமேஷுக்கு பக்கத்துல இருக்க திகாம்பரத்தின் ஊர் ரமேஷ் ஊர் இல்ல யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க. அது அங்க இல்ல. இந்த திகாம்பரத்தின் புள்ள வந்து 100 படிக்கலாங்க. சரியா? அப்ப லயத்திலிருந்து வந்து இப்ப நாங்க சந்திரசேகரன் ஊர்ல வாழ்க்கை சந்திரசேகரன் லயத்திலிருந்து வந்திருக்கோம். அவர் அங்கே இருந்தாரு. சரி, ஆனா அதை நாங்க பாக்கணும். சரியா? மற்ற லயத்திலிருந்து வந்து நாங்கள் சதாசிவத்தை லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சச்சிதானந்தர் லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சரியா? சுரேஷ் வடிவலை லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். அரசியலுக்கு கொண்டு இருக்கிறோம். நாங்க கொண்டு கொண்டிருக்கோம். மின்னல் பாருங்க, மின்னல் ப்ரோக்ராம் சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க. நாங்க கொண்டாடுறன்னு சொன்னோம். கொண்டிருக்கோம். மற்ற நான் இப்ப இதுல சொல்லுவேன். நீங்க வந்து அடுத்த நீங்க வந்து கூட மற்ற கட்சிக்காரர நீங்க ஒரு நாளும் வேலை செய்ய விட மாட்டீங்க. சரியா? அதில் தான் இதை காட்டுங்க. நீங்க மற்ற கட்சிக்காரன் அபிவிருத்தி செய்தா நீங்க அபிவிருத்தி செய்ய விட மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க இப்போ எனக்கு 7 போச்சு காணி கொடுக்கணுமெண்டா சந்திரசேகரன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து முத்துஸ்வரிங்க அதை விட இல்லை. சரியா? ஏன் நீங்க அப்படி இல்லை? சரி, சதாசிவம் 30,000 காசு கொண்டு தரண்டா அந்த காசை நீங்க கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. இப்படிதான் இதெல்லாம் எங்களுக்கு மேலே செய்யப்பட்ட குற்றச்சாட்டு. இன்றைக்கு பாருங்க நாங்கள் ஆதாரத்தில் கொண்டாடுறோம். எங்களுக்கு ஒரு ஆதாரத்தில் கொண்டு சொல்லிட்டு நாங்கள் செய்யலையன்றது அதெல்லாம் இதை கொண்டு வரோம். இங்க பாருங்க இந்த பிறகு இப்படி அடிச்சிருக்காரு. சரி, ஆதாரத்துல பாருங்க இந்த பிறகு இப்படி கொண்டு வந்துருக்கு. நாங்க அப்படி இல்லையன்ட்டு இல்லை. மற்ற இன்றைக்கு பாருங்க. சரி, நீங்க இன்றைக்கு திகாம்பரம் லயத்திலிருந்து யாரை கொண்டு வந்தாரு? எனக்கு திகாம்பரம் கொண்டு வந்துருக்க வந்து சின் பொண்ணையா. இப்ப நீங்க சின் பொண்ணையா யார்? அவட்ட வைஃப் அங்க என்ன சொல்லுவாங்க? பெண்டாட்டின்னு சொல்லுவாங்களா? மனைவி சொன்னா விளங்குமா? மனைவியோட அப்பா. அடுத்தது பாருங்க சரஸ்வதிரா. அவட்ட அண்ணன் மனைவி சீரபைசிலறாங்க. நாங்க அமைச்சர் ஆர்மன் தொண்டமாண்ட டேரை கொண்டு வந்திருக்கோம். மாகாண சபைக்கு டேரை கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க.
நான் கூட எங்களோட தொண்டர்களை தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைய கூட எங்களுக்கு நினைச்சா நான் நாளைக்கு மாகாண பார்லமெண்டம் கேட்கலாம். ஆனா நான் சொன்னேன் இல்ல, மற்றவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க பார்லமெண்டம். எங்களும் பார்க்க மேல போகிறதுக்கு என்னிலும் பார்க்க ஜூனியர்ஸ் நான் விடுறேன். எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்லைறாங்க, எங்களுக்கு எங்களோட மக்கள் முக்கியம். நான் இதுக்கு போற நேரம், மறையாக்கு போற நேரம், அதுல 2 பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னு 2 பேருவாங்க. இன்று உண்மையில் ஒரு நல்லாட்சி என்ற ஒரு புதிய ஆட்சி மாறி இருக்கிறது. அந்த நல்லாட்சியிலே என்று பார்த்தீர்கள், அண்மையில் இந்த தேர்தல் 77ஆம் ஆண்டிலிருந்து வந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது கட்சிகள் என்ன சொல்கின்றனவோ அதற்கு அப்பால், அது தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கலாம், அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கலாம், ஆனால் அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும், அல்லது நூறில் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும், கண்டியில் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த வாக்கு அளிக்கின்ற வீதம் அல்லது வாக்களிக்கின்ற அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரியே தான் பயணிக்கின்றன. நாங்கள் அதாவது 94ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாருக்கு நூரெலியா, பதுளை, கொழும்பு, யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரை வாக்களிப்பதையும், 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, நூரெலியா, பதுளை, கண்டி ஒன்றாக வாக்களிப்பதையும், பேருந்து திருப்பி வந்த அரசாங்கத்தில் திருப்பி சந்திரிகா வருகின்ற பொழுதும் அங்கும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, நூரெலியா, கண்டி ஒன்றாக வாக்களிப்பதும், சரஸ்வன்சிகா அவர்கள் கேட்கின்ற பொழுதும் நாங்கள் பார்த்தோம் யாழ்ப்பாணம். அங்கு அரசியல் தலைமைகள் முடிவெடுப்பதற்கு மக்கள் ஒன்றாகத்தான் பயணிக்கிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் அரசியல் கட்சிகளை பார்த்தோமா இருந்தால் அவர்களுக்குள் ஒரு கூட்டொன்று ஏற்படுவதாக காணவில்லை. இன்று இதைவிட லயத்திலிருந்து பலர் வருகிறார்கள். ஆனால் லயத்தில் இருக்கின்றவர்கள் பல தொலைபேசி அழைப்புகளும் இருக்கின்றன, அதை நாங்கள் அழைத்துக் கொண்டோம். ஹலோ, வணக்கம். நான் டெஸ்போர்ட்ல இருந்து கிடைக்கிறேன். டெஸ்போர்ட்ல இருந்து கிடைக்கிறேன் தர்மலிங்கம். தர்மலிங்கம், சொல்லுங்க தர்மலிங்கம், உங்களோட கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா, இப்ப இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க லைட்ல இருந்து போனாங்க, ஆனா லைட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னு பேர் சொன்னாரு. அது உண்மைதாங்க. அப்ப லைட்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க லைட்ல இல்ல. லைட்ல இருந்தா லைட்ல உள்ளவங்க பிரச்சனை அந்த அவங்களுக்கு தெரியலாங்கல்ல. லைட்ல இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் லைட்ல இருக்காரு. அவர் பங்களாவில தான் இருக்காரு. நூறு பங்களாவில இருக்காரு, அட்டன்ல பங்களாவில இருக்காரு,